சில முஸ்லிம் தலைவர்கள் மக்கள் மத்தியிலே எப்போதும் இவர்கள் பேசுவது இனவாத கருத்துக்கள் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, இவர்கள் பொய் கூறுவார்கள். எனக்கு முன்னர் பேசினார் ஆதம் பாபா அவர்களால் பாராளுமன்றத்துக்கு மக்கள் தோற்கடித்தார்கள். தேசிய பட்டியல் ஊடாகத்தான் இங்கு வந்திருக்கிறார். இங்கு ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவரின் மீது அதாவது குறிவைத்து ஒருவரை மானபங்கப்படுத்துவதற்கு இந்த சபையை தொடர்ந்து பயன்படுத்துவீர்களாக இருந்தால் இவர்கள் இங்கு அரசியல் செய்கிறார்கள் என்றுதான் நான் கூற வருகின்றேன். இவர்கள் ஆரம்பத்திலே எப்படி இருந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். இதை சொல்லி சொல்லி தான் வாக்கு கேட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசிய பட்டியல் ஊடாக இங்கு வந்துவிட்டு இவ்வாறு பேசுவதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்கின்றோம். சில முஸ்லிம் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் தலைவர்கள் காலத்துக்கு தேர்தல் வருகின்ற போது அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு சென்று மக்கள் மத்தியிலே இனவாத கருத்துக்களை பேசுவது மட்டுமல்ல, இவர்கள் பல போலியான செய்திகளை மக்களுக்கு கூறுகிறார்கள். எப்போதும் இவர்கள் பேசுவது இனவாத கருத்துக்கள் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, இவர்கள் பொய் கூறுவார்கள். எங்களுக்கு தெரியும், சில முஸ்லிம் அரசியல் தலைமைகள் கிழக்கு மாகாணத்துக்கு சென்று தேர்தல் காலங்களிலே அவர்கள் கூறுவதெல்லாம், நாங்கள் இந்த பிரதேசத்தை துபாயாக மாற்றுவோம் அல்லது கட்டாராக மாற்றுவோம், ஜோர்தானாக மாற்றுவோம் என்று கூறுவார்கள். எங்களுக்கு அரசாங்க பங்காளி கட்சிகளாக நாங்கள் இருப்பதனால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் எங்களுக்கு கிடைக்கும். அதை கொண்டு நாங்கள் இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வோம் என்று பேசுவார்கள். போலி வாக்குறுதிகளை இவர்கள் வழங்குவார்கள். ஆனால் இதுவரையில் இவர்களினால் எதுவுமே செய்யப்படவில்லை அந்த மக்களுக்கு. ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே, பொது தேர்தலிலே, உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் பேசும் மக்கள் இந்த கட்சிக்கு அதிக வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்திலே இவ்வாறான முஸ்லிம் தலைமைகள் சென்று மக்களை ஏமாற்றும் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இன்னும் மக்கள் ஏமாறும் நிலையில் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூற வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எதிர்கட்சியிலே இருந்து இன்று காலை வரை நான் அவதானித்த போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது வைக்கப்படுகின்றன. உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்கின்ற போது நாங்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபடுவதாகவும், அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களை பணம் கொடுத்து வாங்குவதாகவும், வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு கட்சியினுடைய தலைமைகளோடும் பேசவில்லை. ஆனால் அந்த பிராந்தியங்களில் இருக்கின்ற மாற்று கட்சியிலே வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியோடு சேர வேண்டும் என்று அவர்கள் எங்கோடு இணைந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு தான் செய்கின்றோமே ஒழிய நாங்கள் ஒருபோதும் அரசியல் டீல் செய்யவில்லை. எங்களுக்கு அது பழக்கவும் இல்லை. ஆகவே எங்களுடைய வளர்ச்சியும் எங்களுடைய உண்மைகளையும் கண்ட சில மாற்று கட்சி உறுப்பினர்கள் எங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் வருகின்றோம் என்று அவர்கள் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக நாங்கள் அவரோடு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகவே இவ்வாறாக நாங்கள் பல ஊழல் மோசடிகளை பற்றி பேசுகின்ற போது சில விடயங்களை எங்களால் கூறாமல் இருக்க முடியாது. குறிப்பாக கல்முனை மாநகர சபையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கல்முனை மாநகர சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு மேயர் சுமார் 1.9 கோடி ரூபாய்களை அவர் ஊழல் மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்திலே இப்போது வழக்கு இருக்கிறது. அதனால் இங்கு நான் நிறைய விஷயங்களை நான் பேச முடியாது. அது மாத்திரமல்ல, இதுபோன்ற இன்னும் பல பிரதேசங்களில் அம்பாறை மாவட்டத்திலே பல ஊழல் மோசடிகள் நடந்திருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் எதிர்காலத்திலே கையில் எடுக்க இருக்கின்றோம். இந்த அறிக்கையின் அடிப்படையிலே பலர் தண்டிக்கப்பட வேண்டியவர் இருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அரசியல்வாதிகள் குற்றமிழைத்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதே போல சில அதிகாரிகளை அடக்கி வைத்து கொண்டு சில அரசியல்வாதிகள் தவறுகளை செய்துவிட்டு அதிகாரிகள் என்று ஒருவராக அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலை இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். அதே போல காணுகின்றவரெல்லாம் ஊழல் செய்தவர்கள், மோசம் செய்தவர்கள், அப்படி செய்தவர்கள், இப்படி செய்தவர்கள் என்று தொடர்ந்து பேசி, அதாவது தங்களுடைய காலத்தை கழிக்காமல் தவறுகள் செய்திருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனக்கு முன்னர் பேசினார் ஆதம்பாவா, இந்த ஊரிலே சபை தவறு நடந்ததாக. அந்த சபையிலே தவறு நடந்திருந்தால் அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்த முன்னாள் தவிசாளரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள். ஆதம்பாபா அவர்களால் பாராளுமன்றத்துக்கு மக்கள் தோற்கடித்தார்கள். தேசிய பட்டியல் ஊடாகத்தான் இங்கு வந்திருக்கிறார். எனவே ஒருவரின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதற்கு முன்னர் தவறுகளை சரியாக போய் சொல்லுங்கள், சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுங்கள். அதை விட்டு இங்கே வந்து இந்த காலத்தை ஈரானிலே மக்கள் செத்துக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இஸ்ரேல் இந்த அநாகரிகத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இங்கு ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே நீங்கள் ஒருவரின் மீது அதாவது குறிவைத்து ஒருவரை மானபங்கப்படுத்துவதற்கு இந்த சபையை தொடர்ந்து பயன்படுத்துவீர்களாக இருந்தால் இதை வளர்ந்தது போல் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்கள் கூறுவது போன்று உண்மையில் நான் அம்பாறை மாவட்ட மக்களினால் 24,000 வாக்குகளினால் பெற்றும் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று கூறி தேசிய பட்டியல் வழங்கப்பட்டது முஸ்லிம் மக்களுக்கு, முஸ்லிம் மக்களை ஆதரித்து தான் கட்சி எனக்கு வழங்கி இருக்கிறது. ஆகவே நீங்கள் தேசிய பட்டியலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஆகவே நான் கூறுவதை கேளுங்கள். මාරු මන්ත්‍රීතුමාගේ නම කියලා යම් විවේචනයක් කරා. ඉතින් එතුමාට අනිවාර්යයෙන්ම ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් අනුව එතුමා කතා කරනවා. හරි. ඔයගොල්ලෝගේ ආණ්ඩුව, ඔයගොල්ලෝගේ සභාව කතානායක, ඔයගොල්ලෝගේ ඔක්කොම හරි. දැන් ඔව්. මම කිව්වත් මේ ඔබතුමාගේ සජිතේ මන්ත්‍රීතුමා විශේෂයෙන්ම ඔන්නේ හරි ඉන්න කට්ටිය හැම වෙලාවෙම කතා කරනවා. ඔබතුමා විශේෂයෙන්ම නමත් කිව්වා කතාවේදී. ඒ නිසා එතුමාගේ නම කියලා විවේචනයක් කරාම එතුමාට කොහොමත් අයිතියක් තියෙනවා ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් අනුව අදහස් දක්වන්න කෙටියෙන් කියලා ඉවර කරයි ටක් ගාලා. ஆகவே இவ்வாறான கருத்துக்களை கூறி ඔබතුමා කෙටියෙන් ඉවර කරන්න. இன்னும் அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களை ஏமாற்றுவதற்கான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இவங்கள் பேசுகின்ற விடயம் அந்த நாட்டின் மீது இருக்கின்ற மக்களுடைய நன்னம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் இங்கு அரசியல் செய்கிறார்கள் என்றுதான் நான் கூற வருகின்றேன். இவர்கள் ஆரம்பத்திலே எப்படி இருந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். இவர்கள் சொல்லப்படுகிறது மன்னாரில் எவ்வாறு வந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று இந்த நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். இதை சொல்லி தான் வாக்கு கேட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசிய பட்டியல் ஊடாக இங்கு வந்துவிட்டு இவ்வாறு பேசுவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்கின்றோம். எனவே இந்த சபையிலே நான் நிறைய விஷயங்களை சொல்ல வந்தேன். இந்த மோசமான ஒரு நிலையில் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ඔබතුමාගේ කාලෙට තව විනාඩියයි තියෙන්නේ. නෑ යාට දුන්නා විනාඩි 3ක් ඔබතුමා මගේ වෙලාව දෙන්න. විනාඩියක් වැඩියෙන් දෙනවා විනාඩි 2යි. නෑ එතුමා ගත්තානේ විනාඩි 2කට වැඩිය මගේ වෙලාව. නෑ ඔබතුමා නමක් පාවිච්චි කරානේ. ඒක මගේ වෙලාවට අඩු කරන්නේ. නැතුව වෙන කාටවත් දෙන්න බෑනේ. මොනවද මේක? යා කතාවනේ පැවැත්තුවේ. ඔයින්ද පොඩන්නේ எனவே மிக மோசமான இந்த அதாவது இஸ்ரேலுடைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல அமெரிக்காவுடைய அடாவடித்தனம், ட்ரம்புடைய அடாவடித்தனம், அதற்கு அஞ்சி நீங்கள் நியாயத்தை பேசுகின்ற நாடாக அல்லாமல் நீங்கள் அவ்வாறான மோசமானவர்களுக்கு துணை போகின்ற நாடாக இருக்காதீர்கள் என்று இந்த அரசாங்கத்திடத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்.